ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை டிவி சீரியல் எபிசோட பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீபா, ரம்யா, ரியா மூணுவருமே இந்த துப்பாக்கி பிடிச்சி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா துப்பாக்கி வச்சு சுடவும் அது ரியா மேலே பட்டுருது. அப்படியே ரியா கீழே விழுந்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, என் கையாலேயே நான் உன்னை சுட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் சாவுறது பற்றி கூட நான் கவலைப்படலை ரம்யா, ஆனால் தீபாவை தீர்த்து கட்டதுக்கு முடியாமல் நான் போய் சாக போகிறேனே, அதை நினச்சாதான் எனக்கு கவலை இருக்கு அப்படிங்கவும். அப்போ தீபா சொல்கிறாங்க, பாரு ரம்யா, உன்னால தான் இப்போ இந்த மாதிரி எல்லாமே நடந்து போச்சுது, இப்போமாவது நான் சொல்கிறது கேளுடி அப்படிங்கிறாங்க. இதை ஒளிஞ்சு நின்று ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்னது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தீபாவை தீர்த்து கட்டுவோன்னு பார்த்தோம்னா இவன் என்னன்னா ரியாவை போய் சூட் பண்ணிட்டால, இப்போ என்ன நடக்க போதே தெரியல, அந்த தீபா ஒளிஞ்சு போயிடுவான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் அது நடக்க மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா ரியாட்ட சொல்கிறாங்க, ரியா என்னை மன்னிச்சிரு ரியா, நான் தெரியாதனமா அப்படி ஒன்று சுட்டுட்டேன் ரியா அப்படிங்கும்போது. அப்போ பார்க்கும்போது ரியா இறந்து போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யா கோவத்தோட வராங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னாலதான் ரியாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுது, ஒன்னு இன்னும் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும். அப்ப தீபா அந்த துப்பாக்கி அவங்க தட்டி விடவும் துப்பாக்கி கீழே விழுந்துருது. அதே ஸ்பீடில் பார்த்தோம்னா தீபா விரல போட்டிருக்கிற அந்த மோதிரமும் கீழே விழுந்துருது. அப்போ தீபா ஓடுறாங்க. அப்போ ரம்யா துரத்திக்கிட்டு ஓடவும் தீபா ஒரு மலை உச்சியில போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா சொல்றாங்க, ரம்யா நான் சொல்றது கேளு, தயவு செய்து என்னை விட்டுரு ரம்யா அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்றாங்க, உன்னை விடுறதுக்காகவா நான் இந்த அளவுக்கு நான் உன்னை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்டை நீ உன்னால் இருந்தால் நான் அவளை தீர்த்து கட்டிட்டேனே, உன்னை உயிரோடே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தள்ளி விடுறதுக்காக வரும்போது அதில் தீபா ஓடவும் ரம்யா கீழே விழுந்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே தீபா அதிர்ச்சியாகி ரம்யா அவங்க கையை பிடிச்சிருந்தாங்க. ரம்யா என் கையை பிடிச்சிட்டு நீ மேலே வந்துரு அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ கொடுத்த உயிர் பிச்சை போட்டு நான் உயிர் வாழறதுக்கா, நான் என்ன ஒன்ன மாதிரி நினச்சிக்கிட்டியா என்ன, நான் ரம்யாவாக்கும், நான் நீ போட்ட உயிர் பிச்சையில் நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, ஒழுங்கு மரியாதையே என் கையை விடு அப்படிங்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா ஏண்டி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, நான் சொல்கிறது கேளு, நீ வா, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிருந்தேன், என் கையை பிடிச்சிக்கோ, என் கையை விட்டுறாது அப்படின்னு தீபா எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ரம்யா சொல்லியிருந்தாங்க, நீ போட்டு உயிர் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை உதறி விடவும் ரம்யா கீழே விழுந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க. ரம்யா நீ என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் கட்டுறாங்க. என்னது இந்த மாதிரி நடந்து போச்சுது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவளை தீர்த்து கட்டுவோன்னு பார்த்தோம்னா இவன் அவங்க ரெண்டு பேரும் தீர்த்து கட்டிட்டால, இவளை உயிரோட விட்டுறவே கூடாது, இவ உயிரோட இருந்தாக்கி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மெதுவாக வராங்க. தீபா ரம்யா கீழே விழுந்ததை பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா தீபா பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை காட்டுறாங்க. சரவணை ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே ஒரு கார் நிற்கிது, அநேகமாக அவங்க தான் ஓட்டிட்டு வந்திருக்கணும், இது ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே நிற்கிது அப்படிங்கிறாங்க. எந்த இடம்னு சொல்லி கார்த்தி கேட்கும் போது அப்போ சரவணன் அந்த இடத்த சொல்கிறாங்க. அப்போ நான் அது பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கிறேன், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும், சரி தீபா அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கார் மட்டும் தான் நிற்கிது, வேற ஒருத்தரையுமே காணலை, சரி நீங்கள் சீக்கிரமாக வந்துரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஃபோன் வைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி பயந்து போய் அவங்க சாமிகிட்ட போய் அவங்க கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாது, அது மாதிரி தீபாவோட உயிருக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாது, அவங்க ரெண்டு வரையும் எப்படியாவது என்கிட்ட காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது அவங்க கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க. ஐஸ்வர்யா தீபா பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. நீ உயிரோட விடக்கூடாது, இந்த இடத்துல யாருமே இல்லை என்ன தவிர, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தள்ளி விட்டுறதுக்காக வரும்போது தீபா திரும்பி இருந்தாங்க. திரும்பவுமே தீபா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்தவும் தீபாவை தள்ளி விட்டுருந்தாங்க. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தீபா கீழே விழுந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் வாழ்க்கைக்கு எதிரியா இருந்த தீபா ஒளிஞ்சா, எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனேன், நான் கர்ப்பம் இல்லைங்கிற உண்மையை நீ எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், என்னை வீட்டை விட்டு என் கணவரே வச்சு என்னை அனுப்ப வச்சேன், இது எல்லாத்துக்கும் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் எல்லாமே நடந்துச்சு, இன்னைக்கு தான் நைட்டு நான் நல்லா போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி கரெக்டாக சரவணன் சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னது கார் மட்டும் தான் நிற்கிது, வேற ஒருத்தரையும் காணலை, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப சரவணன் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது கார்த்தி, எப்படியாவது தீபா அங்கே தான் இருப்பாங்க, அவங்கள காப்பாத்திரலாம், நீ பயப்படாம வா அப்படின்னு சொல்லி கார்த்தி எல்லாருமே அவங்க மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க அந்த மலைக்கு மேலே. அடுத்து அங்கே பார்த்தோம்னா ஒரு சாமியாரை தான் காட்டுறாங்க. அந்த சாமியார் இந்த தீபா கீழே விழுந்தது எல்லாத்தையும் பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க. இதை பார்த்ததுமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தீபாவை அந்த சாமியார் காப்பாற்றுவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கார்த்தியும் போலீஸ்காரங்களும் அந்த மலை மேலே வந்திருந்தாங்க.
வந்து பார்க்குறாங்க, ரியா வந்து இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்திக்கு பயம் ஏற்பட்டுருச்சுது. ஐயோ என்னது இங்கே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, தீபா வர காணலை, அவங்களுக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி கார்த்தி பயந்துட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்திக்கு ஃபோன் வருது. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அருண் தான் ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா உன்னை உடனே பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீ உடனே வா அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து அப்போ சரவணங்கிட்ட சொல்கிறாங்க, அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்களா, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது சரி கார்த்தி நீ பயப்படாமல் கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லை தீபாவை காணலை, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு, தீபாவுக்கு அப்படிலாம் எதுவுமே ஆயிருக்காது, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நான் அவங்களை எப்படினாலும் நான் காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சரவணன் வந்து கார்த்திக்கு வந்து அவங்க நம்பிக்கையாக சொல்லவும் கார்த்தி ஆனாலும் வந்து பதட்டமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ பார்த்தும்போது ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு, இங்கே ஒரு துப்பாக்கி கிடக்கு அப்படிங்கவும் அது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இங்கே என்னெல்லாமோ நடந்திருக்கு, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, தீபா நல்லா தான் இருப்பாங்க, நான் வந்து அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க அப்படிங்கும்போது கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. சரி இங்கே நடந்தது எதுவுமே நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிட வேண்டாம், ஏன்னா தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியும், அதனால் வந்து உங்கள் வீட்டில் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும்போது கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க. தீபாவை வந்து போலீஸ்காரங்க ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் வந்து எங்கேயுமே காணலை. கார்த்தி வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே மீனாட்சி கேட்குறாங்க, கார்த்தி என்னது நீ மட்டும் வந்திருக்கிற, தீபாவை எங்கே, தீபாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன கார்த்தி நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பதில் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க, அவருக்கு என்னதான் ஆச்சுது தீபாவுக்கு, அந்த ரம்யா சும்மா இருக்க மாட்டால, ரம்யாவும் ரியாவும்லாம் தீபாவை வந்து கடத்திட்டு கூட்டிகிட்டு போனாங்க, என்னாச்சின்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது கார்த்தி வந்து பதில் எதுவுமே பேச மாட்டுக்காங்க. அப்போ வந்து அருணாச்சலம் சொல்கிறாங்க, சரி மீனாட்சி அவங்ககிட்ட எதுவுமே கேட்காது அப்படிங்கப்போ கார்த்தி வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஐசியூ வார்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்னம்மா தீபாவை பற்றி நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம், ஆனால் அவர் எதுவுமே பதில் பேசாமல் போயிட்டுருக்காரு அப்படிங்கும்போது இல்லை கார்த்தியாவே இல்லை, அவன் எதையும் வந்து அவன் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறான், சொல்ல வேண்டாம் நினைக்கிறான் போலுக்கு, அதனால் இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட கேட்க வேண்டாம், அவனாவே சொல்லும் போது நம்ம கேட்டுக்கலாம், அது வரைக்கும் அவனை கேட்டு நீ தொந்தரவு பண்ணாத மீனாட்சி அப்படிங்கும்போது மீனாட்சியும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அபிராமி பக்கத்தில் வராங்க. அப்போ அபிராமி வந்து மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி கேட்குறாங்க, அவங்க ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நர்ஸு சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்களே வந்து பாருங்க அப்படிங்கவும் கார்த்தி வந்து அபிராமி பக்கத்தில் வராங்க. அபிராமி வந்து தீபான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீபா உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிலாம் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், உனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவை பற்றியே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மயக்கத்திலேயே. அப்போ கார்த்தி வந்து கண்கலங்கி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா நீங்கள் ஆசைப்பட்டபடியே இங்கே எதுவுமே நடக்காமல் போச்சுதும்மா, தீபாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, தீபாவையும் காணலை ரம்யாவையும் காணலை, நீங்களும் கண்மொழிக்காமல் இருக்கிறீங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்காகமா எனக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கண்கலங்கி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க